Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம வந்து இந்த எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சப்டியூட தான் கன்ஸ்டார்ட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரியும் வேறு. ஸோ அது எப்படி ஆச்சு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ மார்னிங் காலையில் ஓப்பன் ஆகும்போது வந்து நான் வந்து என்னோட சார்ட் வந்து மார்க் பண்ணிட்டு ஐபி லோ மார்க் பண்ணியிருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று வந்து மார்க்கெட் வந்து இங்கே கீழே ஓப்பன் ஆகிடுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கேப்பில் தான் ஓப்பன் ஆச்சு, கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆனால் தான் மேலே போச்சா அப்படின்னா இப்போ இந்த ஐபி லோ. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஹை போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று ஹையை தாண்டி ஓகேவா, சார்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஐயை தாண்டி போல அப்படின்றது மட்டும்தான் அது உண்மை. ஸோ நம்ம சார்ட்டாகவே பார்த்துடலாம். நம்மளோட நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ரைட்டா? ஸோ காலையில் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போச்சு, அப்புறம் திரும்பி கீழே வந்துச்சு, திரும்பி வந்து கடைசியாக வந்து மேலே போச்சு. ஸோ இப்போ நேத்தோட ரேஞ்சுக்குள்ளே சரியா, நேத்தோட ரேஞ்சுக்குள்ளே என்டையராக ட்ரேட் இருந்தாலும் வந்து இன்சைட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தான் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் சஸ்டைன் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ தான் இதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும்ன்றது முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, நேற்று சொன்ன அதே லெவல் தான். அதான் வந்து மேஜர் இம்பார்ட்டன்ட் லெவல். அதுவும் இல்லாமல் நேத்தோட இந்த ஐ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, இந்த ஜோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோனு அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா மட்டும் தான் 10 மேலே போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் தான் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா லாங் எடுக்கிறதுக்கு வந்து ஃபேவரபிளாக இல்லை அப்படின்னு நானுமே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% டவுன் இன்னைக்கு. அது இன்னைக்கு வரை என்னது, இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஆஃப் நிஃப்டி. பட் ஆனால் தான் எந்த ப்ரெஷருமே இல்லை, அழகாக போச்சு, மேலே வந்துச்சு. ஆக்சுவலாக நானுமே வந்து 915க்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆகணும், அப்போ தான் வந்து ஃபர்தர் செல்லாக போகிறோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். அதான் இங்கேயும் போட்டிருந்தேன், நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் போட்டிருந்தேன். அதான் அது என்னன்னா நான் இதில் ஷார்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம், அங்கேருந்து வந்துச்சு. ஆனால் அந்த லெவல் உடையணும்னு சொன்னேன், 915க்கு கீழே உடஞ்சாதான் ஃபர்தர் செல்லாக போகிறேன்னு சொன்னேன். அது உடையவே இல்லை. ஸோ திரும்பி வந்து அது மேலே வந்து நின்றுச்சு. ஸோ அப்போ ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி பயாஸ்டாக தான் ட்ரேட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் ரேஞ்சுக்குள்ளே, நேத்தோட ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது அப்படின்றது தான் இது. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அகைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த இப்போ 19th அன்னைக்கு வந்து இது இருக்குது, ஆன்லைனோட டிஜிட்டல் சைனிங் செரமனி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து ஃபெட் மீட்டிங் இருக்குது. இன்னைக்கு வந்து பேங்க் ஆஃப் ஜப்பானோட வந்து முடிஞ்சிச்சு. சரி, அது வந்து ஒரு 1% ஏதோ இது பண்ணியிருக்காங்க சொல்லி நியூஸ் வந்துச்சு. நான் ஃபுல்லாக பார்க்கல, ஏன்னா பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதர் ஃபெட் ஓகேவா, அப்படி இல்லைன்னா யூகே கூட நம்ம எடுத்துக்கலாம், யூரோப்போட டிசிஷன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட ரேட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபெட்டு வந்து புதன்கிழமை ஓகேவா, ஃபெட் மீட் வந்து புதன்கிழமை நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு மாதிரி மார்க்கெட் சாப்பியா இருக்கும் அப்படின்றத நம்பலாம். இன்னொன்று யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் 80ல ட்ரேட் ஆயிருந்துச்சு, அப்போ 80 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா ஃபுல்லாக வந்து அது நல்ல டென்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கு அப்படின்றது தான் இதுவும் சொல்லுது. மார்க்கெட்டும் மேலே போயிருக்கிறதுனால நீங்க என்ன நம்பலாம்னா அதான் ப்ரெஷராக ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்றத நம்பலாம். இப்போ ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா அதான் லோக்கு கீழே மார்க்கெட் வந்து நல்லா வரணும், அப்போதான் வந்து அது ஏதாவது செல் ஆஃப் இல்லைன்னா இதாகும். அப்படி இல்லைன்னா பொறுமையாக வந்து கன்சல்ட் டைம் நல்லா தான் இருக்கும் அப்படின்றது தான் கோல். ஸோ கமிங் பேக் டு நம்ம பொசிஷன்ஸ் வரும். நம்ம பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் இன்னைக்குள்ள இன்சைட் ரேஞ்சுக்குள்ள இருந்ததுனால ஒன்றும் பெருசாக வந்து நம்மளுக்கு எம்டிஎம் இல்லை. ஓகேவா, இப்போ இன்னைக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் எப்பவுமே பண்ணுவோம்ல, அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜஸ்ட் 4000 தான். அது நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் மார்க்கெட் மேலே ஏறினதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் ஆனால் தான் நம்ம வந்து அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. நம்ம வந்து எப்பவுமே பொசிஷனா ஸ்ட்ராட்டஜிஸா அப்படின்றது மட்டும் தான் வச்சு பார்த்துருப்போம். ஸோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருந்தேன், மிச்சபடி இதில் ஒன்றும் பெரிய ஆர்டர் எதுவுமே போடல. ஸோ கமிங் பேக் அதே பொசிஷன் சார் 23rd 30th ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதே தான் இருக்குது. அதான் ஃபெட் மீட் வரைக்கும் வந்து பெருசாக வந்து ஐவியோ இல்லைனா வந்து ப்ரீமியமோ கிடையாதுன்றதுனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இல்லை. ஆக்சுவலாக வந்து நடுவில் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நல்லா தான் இருக்கணும். பட் ஆனால் தான் ஒரு 135 பாயிண்ட்ஸ் மேலே தான் போயிருக்கு மார்க்கெட். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை. சரியா, டேபிஎல பொறுத்த வரைக்கும் பெருசாக இம்பாக்ட் இல்லை. ஸோ இது வந்து நம்மளோட ஓவரால் இம்பாக்ட். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆலிஸ் ப்ளூவில் வந்து என்னோட அக்கௌண்ட் ஒன்று பண்ணுறோம்ல, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 2000 நெகட்டிவ். ஓகேவா, 3 நாளாக தொடர்ந்து வந்து நெகட்டிவ்லேயே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருந்தேன். இதை கட் பண்ணிட்டு உள்ள தூக்கி இதை மட்டும் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து நான் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். இது என் சைட்லேருந்து இன்னைக்கு பண்ணியிருந்தது இந்த அக்கௌண்ட்டில். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே இந்த ஏற்றமில் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கன்சர்வேட்டிவாக பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவராலாக பார்ப்போம். ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அக்கௌண்ட்டும் மொத்தமாக எல்லா பொசிஷனும் சேர்த்து வந்து ஒரு 8000 வந்து ரிகவர் தான் இருக்குது. நேற்று வந்து 26 ரூபா நெகட்டிவ்ல இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு 8000 ரிகவர் ஆயிருக்கு. மிச்சப்படி இன்னைக்கு வந்து இதுலேயும் வந்து எந்த ஆர்டரும் நான் பெருசாக போடல. ஓகேவா, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணல, எந்த ஆர்டருமே போடல. அந்த ரேஞ்ச் குள்ளே அப்படின்றதுனால நான் பெருசாக இல்லை. இப்போ நேற்று ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா அப்சைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா இப்போ 850க்கு கீழே மார்க்கெட் வருது
நேற்றோட லோ இருக்குது பார்த்தீங்களா 850 போயிட்டு க்ளோஸ் ஆகி அங்கே நின்றுச்சு பார்த்தீங்களா, அது கீழே வந்தால் மட்டும்தான் ஃபர்தராக என்ன பொசிஷன்ஸ் அது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது மட்டும் ஐடியா வச்சிருக்கேன். மிச்சபடி வந்து வச்சிருக்க பொசிஷன் எல்லாமே அப்படியே தான் இருக்குது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ 25 ஆகஸ்ட்டில் பொசிஷன் இருக்குது, 23rd பொசிஷன் இருக்குது, அப்புறம் 7th ஜூனில் பொசிஷன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆகஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் 23rd 7th 25th இது 3 பொசிஷன்ஸ் தான் இருக்குது. மிச்சபடி தான் ஒன்றும் பெருசாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஆர்டர் எதுவுமே போடல. நேற்று என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதே பொசிஷன்ஸ் தான் கையிலே இருக்குது அப்படின்ற ஆங்கிள் வந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து பாருங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரியா இருந்துச்சு. நான் பெருசாக எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து பெருசாக ப்ரெஷரைஸே ஆகல, எந்த பக்கமும் மூவ் இல்லை. ஓகேவா? ஏன்னா நேத்தோட டே வந்து பார்த்தீங்கன்னா நேத்தோட டே வந்து அவ்வளோ பெரிய டேலாம் இல்லை, கேப் அப் தான் பெரிய கேப் அப். பட் ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கும் ஓகேவா க்ளோஸ்க்கும் வந்து இந்த ரேஞ்சு ரொம்ப கம்மி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்குன்றதுனால ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி கன்ஃபைன்டு ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இது எப்படி இருந்தது, உங்க பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கமெண்ட்ல போடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து மென்ஷன் பண்ணுங்க, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்ல போடுங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத ஒருத்தர் வந்து பார்ப்போம். நாளைக்கு விஷயங்களை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்னே ஒன்று நோட் பண்ணீங்க, அடுத்த 2-3 நாளைக்கு கொஞ்சம் நியூஸ் ஃப்ளோ இருக்கிறதுனால ஓகேவா, அதாவது யூஎஸ் ஈரான்றது வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அது 19th டீல் சைன் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அதுக்கு ஏதாவது நியூஸ் வந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ளோ, இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபெட் மீட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியன் லோக்கல்ல எதனா நியூஸ் வருதா அப்படின்றத மட்டும் கான்செப்ட் பண்ணி பாருங்க ஒரு 2-3 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் Thursday Fridayல வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி நார்மல் ஆகிடும் அப்படின்றது மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. இன்கேஸ் கேரிங் எனி எஃப்னோ ட்ரேட்ஸ், அதுவும் பொசிஷனல் ட்ரேட்ஸாக கேரி பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் வச்சுங்க. ஸோ மீதி எல்லாமே நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ டேக் கேர் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.